கொள்ள அடிக்கிறவனே கொலை செய்யறவனி மன்னிச்சுதான் நாடு முழுக்க அவங்க கூட்டமா இருக்கு. குறி வச்சா எற விழணும். இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்கவனுக்கு காட்டு. நேயர்களுக்கு வணக்கம். புதுசா ரிலீஸ் ஆக இருக்கிற 4 பெரிய படங்களுடைய அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் ஸ்கிரீன் டைரிஸ். நான் தான் உங்க விஜய் மௌனா அண்ட் விஜய் நாஃபா. சோ நாஃபா ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்? நம்ம சூர்யா நடிச்ச கங்குவா மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா தான் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆயிருக்கே. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கேஸ்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. KS ரவிக்குமார், திஷா பட்டானே, சூர்யா, யோகி பாபுன்னு நிறைய பேர் இதுல நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து 300 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் படத்துல இதுவும் ஒண்ணு. சூப்பர்ல. இதுல சூர்யாவோட கேரக்டர் சூர்யாவுடைய அந்த கெட்டப்பே வந்து வேற மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா ப்ரோ, அயன் மூவில சூர்யாவை 10 டிஃபரெண்ட் லுக்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல 13 டிஃபரெண்ட் லுக்ஸ்ல பார்க்க போறோம். கண்டிப்பா சூர்யாவை இந்த ஒரு கேரக்டர்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு விஷுவல் ட்ரீட் தான். சரி, இதுல இருக்கிற கேஸ்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல வில்லன் ரோல் யார் பண்றா? நம்ம பாபி டியோல் தான் மெயின் வில்லனா பண்றாரு. நட்டி நடராஜன் வந்து ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்டா பண்றாரு. அது மட்டும் இல்லாம திஷா பட்டானுக்கு இதுதான் தமிழ் ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. அட, நம்ம MS தோனில ஹீரோயினா நடிச்சாங்களே அவங்களா? அவங்களே தான். சரி, இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்களா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். யார் இந்த படத்துக்கு டைரக்டர்? டைரக்டர் சிவா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஓ, நம்ம சிறுத்தை சிவாவா? ஆமா ப்ரோ, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஆமா, அவரு நல்லா ஃபேமிலியா ஆக்ஷனா ஒண்ணா எல்லாரும் ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரி படம் தானே கொடுப்பாரு. ஆனா இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து ஃபேண்டசியான ஆக்ஷன் டிராமா. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த படத்தை கோவிட்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களாம். ஆனா கோவிட் வந்ததுனாலையும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சூர்யாவுக்கு வந்ததுனாலையும் 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓ, அப்ப இந்த படம் 2021லயே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். ஆமா ப்ரோ. அதோட மட்டும் இல்லாம கங்குவாவுடைய பார்ட் 2 உடைய லீட் சீனுக்காக கார்த்தியை வச்சு நேத்தி மூவி டீம் ஒரு ஸ்பெஷல் சீன் எடுத்ததாவும் இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ பார்ட் 2ல கார்த்தி நடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நானும் ஒரு மூவி அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அப்படியா? என்னது? வேட்டையன் படத்தோட மூவி அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம வேட்டையன் யாரோட படம் தெரியும்ல? அது தெரியாமையா? சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ப்ராஜெக்ட் தான் வேட்டையன். அந்த படத்தோடைய டீம் வந்து இப்போ வேட்டையனை ஆகஸ்ட் 10th அப்போ ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு பெரிய காஸ்டிங் பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல நம்ம ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இருக்காரு, ராணா இருக்காரு, அதுக்கப்புறமா நம்ம மஞ்சு வாரியர் இருக்காங்க, ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு, அதோட இல்லாம ரித்திகா சிங்கும் இதுல நடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் முக்கியமா இதுல வேட்டையன் அப்படின்ற ரோல்ல தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் TJ ஞானவேல் அவர்கள். அதோட மட்டும் இல்லாம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ, கங்குவாவும் அக்டோபர் 10ன்றீங்க, வேட்டையும் 10ன்றீங்க. அப்போ ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும் போலியே. கண்டிப்பா இருக்கும். பார்க்க போற நம்ம எல்லாருக்குமே எந்த படத்தை பாக்குறது, எந்த படத்தை விடுறது, ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படத்துக்கு போறது அப்படின்ற பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ எந்த படத்துக்கு நீங்க ஃபர்ஸ்டா போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல இப்பவே சொல்லிருங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, அக்டோபர்ல நம்ம அமரனும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வந்திருக்கு. அக்டோபர் 31 தீபாவளி ட்ரீட்டா அமரன் நம்ம சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா ப்ரோ, அது வந்து பயோகிராஃபி ரிலேட்டட் மூவி தானே? ஆமா, நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்துடைய உண்மை தன்மை மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி நம்ம ரங்குன் படத்தை எடுத்தாருல்ல, அவரு நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வீட்டுக்கே போயிட்டு உண்மையா என்ன நடந்தது அப்படின்றத கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இந்த படத்தையே அவரு டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சோனி பிக்சர்ஸும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, அதனால தான் எஸ்கே பர்த்டே அன்னைக்கு கரெக்டா கமல் சார் ரிலீஸ் பண்ணாரா டீசரை? ஆமா, அதோட மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படத்துல சிவாக்கு பேரா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. பேரே டிஃப்ரெண்டா இருக்கே, புதுசா இருக்குமோ?
கண்டிப்பா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சிவாவை ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிம்ஸ்ல பார்த்திருப்போம், காமெடி ஓரியன்டான ஃபிலிம்ஸ்ல பார்த்திருப்போம். பெருசா ஆக்ஷன்ல பார்த்தது கிடையாது. இந்த படம் ஃபுல் இன் ஃபுல் வார் ஆக்ஷன் கலந்த படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சிவாவை புதுசா ஆக்ஷன்ல பார்க்கும்போது பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கவே நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னாப்பா. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எஸ்கேவோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவே பயங்கர வைரல் ஆச்சு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தாலுமே இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு உழைப்பு போட்டுக்காரு அப்படின்றது அந்த ஒர்க் அவுட் வீடியோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா? எஸ். ஸோ இந்த படத்துல நம்ம சிவாவும் நிறையவே ஒர்க் அவுட் போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம டேரக்டரும் பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ரியல் லைஃப் ஹீரோவை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். அதோட மட்டும் இல்லாம இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தியேட்டர்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர்ல இது மட்டும் இல்லாம இன்னும் 2 படமும் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. பட் அதோடைய கன்ஃபர்மேஷன் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒண்ணு நம்மளுடைய அஜித்தோடைய விடாமுயற்சி படம். அஜித்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் இந்த விடாமுயற்சி படம். இதுல அஜித் கூட நம்ம த்ரிஷா அவர்கள் பேரா நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷியல் ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரிலீஸ் டேட் வந்தா தெரியும். இது அக்டோபர்ல வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்பெல்லாம் வந்து பழைய அந்த விண்டேஜ் அப்படி திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா த்ரிஷா இப்போ வந்து கடைசியா வந்து லியோ படத்துல ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்களோட பேரா இருந்தாங்க. இப்போ அஜித் கூட பேரா இருக்காங்க. நல்லா இருக்குல்ல இதெல்லாம்? ஸோ அப்போ நம்மளோட ஃபேவரட் பேரா இருந்தவங்கலாம் இப்போ மறுபடியும் நடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போதே நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, விடுதலை 1 செம்ம ஹிட் ஆச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் அந்த படம். பார்ட் 2 எப்படா வரும் அப்படின்னு நம்மளும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் டேட்டை பத்தி எதுவும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்மள ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல வந்து சூரிக்கு வந்து நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு ஹீரோவா அவருக்கு அதான் டெபியூ மூவின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா பார்ட் 2ல வந்து அவங்க 2 பேருக்குமே விஜய் சேதுபதி அண்ட் சூரிக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா விஜய் சேதுபதிக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். படம் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்றது. ஆமா, நம்ம அக்டோபர் ரிலீஸ் ஆக போற மூவிலாம் பேசிட்டோம். செப்டம்பர்ல நிறைய நல்ல மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. அப்படியா? ஆமா ப்ரோ. கவினோட பிளட்டி பர்கர், ஜெயமரையோட பிரதர், மெய்யழகன், கார்த்தியோடது. நான் வந்து பிளட்டி பர்கருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கே பார்க்கும்போது இது படம் எப்படி இருக்கும், என்ன கேரக்டர் அவருக்கு அப்படின்றதே ரொம்ப ஆவலா இருக்கு. அப்ப கண்டிப்பா செப்டம்பர் அக்டோபர் 2 மாசமும் சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம மூவி ட்ரீட் இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. நாங்க இந்த மாதிரி தான் வாரம் ஒரு சினிமா அப்டேட்டோட வருவோம். எங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூஸ்பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் நாஃபா. நான் உங்க மோனா. டேக் கேர். பை.